ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா, ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா, அந்த யூசரோட டிசிஷன்ஸ் எல்லாமே யூசர் டிசைட் பண்ணி எடுக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா, உங்களை இந்த டிசிஷன்லாம் எடுக்கணும்னு உங்களை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஃபோர்ஸ் பண்ணாமல் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த டிசிஷனை எடுக்க வைக்கிறனால தான் இது வந்து டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது மூலியமா உங்களால் 100% டிசிஷன் எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. ஸ்டில் நீங்கள் டிசைட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் டிசிஷன் எடுக்க முடியும். ஆனால் ஏன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை கம்மி பண்ணிவிட்டு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்கான ஆப்ஷனை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சிலர் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, இது எத்திக்ஸ் அன்எத்திக்ஸ்ன்ற ஜோனுக்குள்ளே போவாங்க. நான் வந்து எத்திக்ஸ் அன்எத்திக்ஸ்ன்ற இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம பேசணும்னா அது ஏன்னா ஒரு அப்ளிகேஷனோட கிரியேட்டர் ஒரு கம்பெனி ஓன் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பாலிசிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆர்ஓஐ சிஸ்டம் இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணால் இப்படி தான் எங்கள் ரெவன்யூ மாடல் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ ஒருத்தருக்கு வந்து இது இது எத்திக்ஸ்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இது அன்எத்திக்ஸ்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ எத்திக்ஸ் அன்எத்திக்ஸ் அந்த மாதிரி நம்ம இதை கன்சிடர் பண்ணோம்னா இது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ ஆனால் இப்போ நம்ம எதை ப்ரைமரியாக எடுத்துக்கணும் அப்படின்னா, வெதர் அண்ட் அப்ளிகேஷன் ஆக்ஷன் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் யூசர் ஆர் நாட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு. ஸோ அப்போ ஒரு அப்ளிகேஷனோட யூசர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு 10 விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 10 பேருமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான பர்சன்ஸு. அவங்க பிஹேவ் பண்ணுறதுல வந்து 5 பேர் ஒரு டிசிஷன் எடுக்கலாம், 5 பேர் ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இது வந்து நியூட்ரலாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த அப்ளிகேஷனோட கிரியேட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேட்டர்ன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பேட்டர்ன் வந்து ஆப்பில் வந்து ஒரு பாப்பப்பாக இருக்குது. லைக் அந்த பாப்பப் மூலயமா உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி நீங்கள் இந்த ஆக்ஷனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 10 யூசரில் எல்லாருமே இந்த பேனரை பார்த்துட்டு அதில் வந்து 8 பேர் வந்து அந்த பேனருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 2 பேர் வந்து மேக் பண்ணல. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பேனர் அப்படின்றது வந்து அந்த கான்டென்ட் இந்த பேனரில் என்ன இருக்கோ அதை பொறுத்து வந்து தான் இது டார்க்கா இல்லை வந்து எத்திக்கலா அப்படிங்கிறத டிசைட் ஆகுது. ஏன்னா ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ பேனராக இருக்கலாம், ஒரு சம் ஆக்ஷனாக இருக்கலாம், ஒரு ஒரு பையிங் பேஜாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ளோ ஆஃப் ஆக்ஷன் யூசருக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா, அதை ஃபோர்ஸ் பண்ணி எப்படி மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இது டார்க்காக மாறுது. ஸோ இப்போ இதே பேனர் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது வச்சுக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல அந்த பேனரில் என்ன உங்களுக்கு காட்டுறாங்களோ அதை பண்ணாதான் இந்த ஆப் யூஸ் பண்ணணும், இதை பண்ணி முடிச்சாதான் இந்த ஆப்பே உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொன்னால் அங்கே ஆப்வியஸாக அது வந்து ஒரு டார்க் பேட்டர்னாக சேஞ்ச் ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த விஷயத்த நீங்கள் பண்ணலனாலும் அந்த ஆப்பை உங்களால் யூஸ் பண்ண முடியும்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, அதை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதை நீங்கள் பண்ணாதான் இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த டார்க் பேட்டர்ன் அப்படிங்கிறது இன்னும் எங்கே ஸ்ட்ராங்காக வருதுன்னா, மேபி ரிலேட்டட் டு டேட்டா, ரிலேட்டட் டு பர்ச்சேஸ். ஸோ அந்த மாதிரி யூசர் கிட்ட இருக்கிற கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை எதெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து வாங்குதோ அது எல்லாமே டார்க் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஜோன் கிரே ஏரியாவுக்குள்ளே போடுறாங்க ஜென்ரலாக. இப்போ வந்து நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டார்க் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பேசின மாதிரி நாட் அ மிஸ்டேக் எ சாய்ஸ். ஏன்னா அது வந்து இந்த மாதிரி கிளியராக வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அதை கரெக்டாக வந்து யூசர் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற டிசிஷன் வந்து அஸ் எ கிரியேட்டர் ஆஃப் த கம்பெனி அவங்க தான் இந்த டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேனரை டிசைன் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி இதுலேருந்து இந்த மாதிரி ஒரு யூசர் ஃப்ளோ கிரியேட் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யாருமே கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா அப்ளிகேஷன்லையுமே என்ன வரணும் என்ன வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு டிசைடிங் அத்தாரிட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட தாட் ப்ராசஸும் பிஸ்னஸ் கோல்ஸ் எல்லாமே அலைன் ஆகி தான் வந்து அந்த அவுட்கம் அப்படின்றது ஒரு யூசர் கிட்ட போகும். இப்போ இந்த இடத்துல யூசருக்கு நீடு இருக்கா அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்க வந்து இதை பண்ணியே ஆகணும்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பண்ணுறது தான் வந்து இட்ஸ் டார்க் பேட்டர்ன் அப்படின்னு ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, இந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்தால் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும், இந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி நீங்கள் வரலைன்னா நாளைக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஃபேக் ஏர்ஜென்சி வந்து கிரியேட் பண்ணி உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணி பை பண்ண வைப்பாங்க. இது வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் யூஸ்வலாக நடக்கிறது தான். அது வந்து ஒரு பெரிய டார்க் பேட்டர்ன் வந்து நம்ம காமனாக பார்க்குறது என்னென்னா,
ஒரு ரன்னிங் பேனர் மாதிரி இருக்கும். சம் ஜேம்ஸ் பர்ச்சேஸ்ட் ப்ராடக்ட் 5 minutes ago, ஆண்ட்ரூ பர்ச்சேஸ்ட் ப்ராடக்ட் 15 minutes ago, ஏஞ்சல் போஸ்டட் ஸோ அண்ட் ஸோ ரிவ்யூ 10 minutes ago திஸ் ப்ராடக்ட் சொல்லி ஒரு ரன்னிங் பேனர் மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அது எல்லாமே கோஸ்ட் பையர்ஸ் தான். அந்த வெப்சைட்டில் ரியலாகவே யாரும் பை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒருத்தவங்க வெப்சைட் விசிட் பண்ணுறாங்கன்னா வெப்சைட் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, அந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ண அப்போ இந்த வெப்சைட் நம்ம வந்துட்டோம், இதை நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, நம்மளும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் அர்ஜென்சி டு ப்ரெஷர் டு பை அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணுறதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டார்க் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ இந்த டார்க் பேட்டர்ன் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த கோல்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து அது ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. இது வந்து சிலதெல்லாம் தான் காமனாக நம்மளால ரிலேட் பண்ண முடியும். இப்போ இந்த காமர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காமர்ஸ்னா ஒரு அவுட் ஆஃப் 100 சைட்ஸில் வந்து ஒரு 30 வெப்சைட்ஸில் வந்து நம்மளால காமனாக சில விஷயத்தை பார்க்க முடியும். நம்ம கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் ஏதோ ஒரு சாஸ் ப்ராடக்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து நம்மளால ரிலேட் பண்ண ட்ரை பண்ண முடியாது, இது டார்க் பேட்டர்னா இல்லை எப்படின்ட்டு. பட் எங்கே ரிலேட் பண்ணலாம், இந்த ப்ரைஸிங் பேஜ், அதுக்கப்புறம் வந்து லேண்டிங் பேஜ், இல்லைனா ஒரு மார்க்கெட்டிங் ஆட் வந்து வருது அப்படின்னா இதுலலாம் வந்து வெதர் டார்க் பேட்டர்ன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து ரிலேட் பண்ண முடியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் யூஸ் கேஸ்க்குள்ளே எங்கே டார்க் பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக நம்ம அந்த அப்ளிகேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ண மட்டும் தான் ரிலேட் பண்ண டைப் பண்ண முடியும். அதனால தான் இது வந்து பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படிலாம் இருந்தால் இந்த மாதிரி அப்படிங்கிறத பேட்டர்ன் அதுக்கு தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை பர்ஃபெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு, ஆனால் உங்களை வந்து அதுலேருந்து வெளியில் வர விடாமல் பண்ணுறதுமே ஒரு டார்க் பேட்டர்ன் தான். ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கார்டை ஆட் பண்ணிட்டா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எந்த பேமெண்ட்டும் வந்து எடுக்க மாட்டோம், 14 days ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து உங்கள் கார்டு டீட்டெயில்ஸை வாங்கி சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களை வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா உங்களை வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே அலைய விட்டு நீங்கள் இது கேன்சலே பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு உங்களை வந்து புஷ் பண்ணி கொண்டு போகிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் டார்க் பேட்டர்ன் தான். ஸோ அதான் ஈஸி டு என்டர், ஹார்ட் டு லீவ். ஸோ இப்போ நம்ம பார்த்த சேம் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு போகிறீங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணி அந்த பேமெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களால் எக்ஸிட் ஆக முடியாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, சைன் அப் பண்ணுறதுக்கு ஒரு 100 டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னா, எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆக்ஷன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆஸ் அப்ளிகேஷனாக எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதிகமாகவோ அதுக்கு தான் வந்து ஆப்ஷன்ஸும் ப்ராக்டிஸும் நிறைய இருக்கும். எதை நீங்கள் ப்ரிஃபரே பண்ணக்கூடாதோ அதுக்கு வந்து ஆக்ஷன்ஸும் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ஐ வாண்ட் டு சேவ் மணி, சப்ஸ்கிரைப், நோ தேங்க்ஸ் ஐ ப்ரிஃபர் பேயிங் ஃபுல் ப்ரைஸ். ஸோ இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க, எஸ் ஐ வாண்ட் டு சேவ் மணி, சப்ஸ்கிரைப், ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுக்குறீங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைபுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன நடக்குதுன்னா, கார்டு ஆட் பண்ணணும், மந்த்லி டிடக்ஷன், இயர்லி டிடக்ஷன் இருக்கும், ஆட்டோ பே இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் செயின் ஆஃப் இதுக்குள்ளே போயிடுவீங்க. ப்ராடக்டோட காஸ்ட்டு இல்லைனா சம்திங் ஒரு எக்ஸ் திங்கோட காஸ்ட் வந்து சேம் தான். நோ தேங்க்ஸ் ஐ ப்ரிஃபர் டு பே ஃபுல் ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தாலும் சேம் ப்ரைஸை தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஃபுல் ப்ரைஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்குள்ளே என்ட்ரு ஆக மாட்டீங்க. ஸோ அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனால் தான் உங்ககிட்ட இருந்து நான் வந்து கண்டினியூஸாக பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரே டைம் பே பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணிட்டீங்க, நீங்கள் வாட் இஃப் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பை பண்ணாமல் விட்டீங்கன்னா? ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட 2 ப்ரைஸிங் மாடல் இருக்குது. நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை உங்ககிட்ட ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுறேன். சப்ஸ்கிரிப்ஷன் நீ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணு, சப்ஸ்கிரிப்ஷன் வேணாம்னு நினச்சினா நீ ஃபுல் பே பண்ணி இப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒரே பேமெண்ட் தான், ஒரே ஆக்ஷன் தான், ஒரே அவுட்கம் தான். ஆனால் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுமோ அதை வந்து நான் ஹைலைட் பண்ணி இங்கே வந்து காட்டுறேன். இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி த ப்ராப்ளம் இஸ் இன்டென்ட். இப்போ முன்னாடியே நம்ம பேசுகிற மாதிரி இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடத்துல வந்து அது டேட்டாவாக இருக்கலாம், சில இடத்துல வந்து வேற ஏதோ ரெஃபரலாக இருக்கலாம். ஏதோ ஒரு சம் ஆக்ஷனை வந்து அந்த அப்ளிகேஷன் பண்ணவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கோல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து இன்டென்ட்டாக வச்சு தான் இந்த டார்க் பேட்டர்ன்ஸ் வந்து யூசர் கிட்ட புஷ் பண்ணிருப்பாங்களே தவிர யூசருக்காக அந்த பேட்டர்ன்ஸை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா இது ஏன் இந்த மாதிரி நம்ம இதை ரொம்ப கன்சிடர் பண்ணி நம்ம இது பண்ணுறோன்னா, ஒரு ஆப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு இது மூலயமா என்ன நடக்குதுன்னா, யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டு போய் ஒரு டைமுக்கு மேலே என்ன நடக்குதுன்னே புரியாமல் அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா குவிட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்குது. நீங்கள் வந்து 14 days ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்டு கார்டு ஆட் பண்ணுறீங்க. ஆனால் 15th டே வந்து ஆட்டோ
டெபிட் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரஸ்ட் பிரேக் ஆகுது. ஏன்னா நீங்கள் 14 டேஸ் கிளைம் பண்ணிட்டீங்க ட்ரையல. ஸோ 14 டேஸ்க்கு அப்புறமா பே பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷன் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அப்ளிகேஷன் அந்த டிசிஷனை எடுத்து உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கிறதுனால மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் பிரேக் ஆகி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு மேலே வேணாம் இந்த 1 மந்த் பே ஆயிடுச்சா, சரி நான் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி கேன்சல் பண்ண ட்ரை பண்ணி நீங்கள் என்ன ஆகுங்க எக்ஸிட் ஆயிடுவீங்க. இதுதான் வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நான் முன்னாடி நம்ம பேசுகிற மாதிரி எத்திக்ஸ் அப்படின்றது வந்து வேற, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வேற. எத்திக்ஸ் நான் ஏன் வந்து அந்த டாபிக் வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் யூ கேன் டசன்ட் மீன் யூ ஷுட். நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம ஓனராக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக யூசர் வந்து இதை தான் பண்ணணும், இது பண்ணாதான் வந்து யூசர் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 1னா, எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் பண்ணுறது ஸ்டேஜ் 2. ஸோ இது எல்லாரும் பண்ணுறாங்களான்னு கேட்டால் எல்லாரும் பண்ண மாட்டாங்க. இது எல்லா அப்ளிகேஷனும் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு கேட்டால் எல்லா அப்ளிகேஷனும் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆனால் தென் அண்ட் தேர் வந்து சில அப்ளிகேஷனில் இதெல்லாம் வந்து இன்டென்ஷனலாக அந்த அப்ளிகேஷனோட கிரியேட்டர் வந்து இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி டார்க் பேட்டர்ன்ஸ்லாம் நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஸ்கவர் ஆகி தென் இந்த ஃபுல் டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி டெக்னாலஜி வந்து அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் டிசைனில் வந்து இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே பேசுகிறது தான், டிசைன் டு சப்போர்ட் நாட் டு யூஸ் யூசர்ஸ். இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம லேபரேட்டாக பார்த்து இதெல்லாம் நீ பண்ணு, இதெல்லாம் பண்ணால் நீ வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து நம்ம லேபரேட்டாக யூஸ் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் அ அன்எத்திக்கல் வே. ஸோ அது நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. பண்ணுறது வந்து இட்ஸ் பியூர்லி இன்டென்ட். நான் சொன்ன மாதிரி அவங்க தெரிஞ்சே தான் வந்து அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி தான் அப்ளிகேஷனுக்குள்ளே வருது. ஏன்னா ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு டார்க் பேட்டர்ன்றது இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா யாரோ தெரியாமல் வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பில்ட் பண்ணிட்டு அது யூஸர் இப்படி பண்ணுறாங்கன்னு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பாட்டில் நெக் ஆகுது, இல்லை இந்த இடத்துல வந்து இதை நான் பண்ணலனாலும் இப்படி இருந்திருக்கலாமே, இது ஏன் என்ன பண்ண வைக்கிறாங்க, இது ஏன் இங்கே நடக்குது அப்படின்னா அது டார்க் பேட்டர்னா இல்லையான்னு சொல்லி நீங்களும் விஷுவலைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தாட்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வேறு ஒரு ஆப்பில் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.